ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று உருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஏறத்தக்க மயில் மீது ஏறி திருவிளையாடல்களை செய்தது உன் ஒரு முகம்தான். சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்தது உன் ஒரு முகம்தான். உன் திருப்புகளை கூறும் உன் அடியார்களின் இருவினைகளையும் தீர்த்து வைப்பது உன் ஒரு முகம்தான். கிளஞ்ச மலையை உருவும்படியாக வேலை ஏவியதும் பின்பு அமைதி காத்ததும் உன் ஒரு முகம்தான். உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்து அழித்ததும் உன் ஒரு முகம்தான். வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விளைந்து ஆசையுடன் வந்ததும் உன் ஒரு முகம்தான். அவ்வாறெனில் நீ ஆறுமுகனாக காட்சி அளிப்பதன் பொருளை நீ எனக்கு அருளி செய்ய வேண்டும். தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே,